வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹில் ஸ்டார் வீடியோவின் ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மதுரையில் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள ஒரு குடவரை கோவிலாகும். இத்திருத்தலத்தின் பெருமை பற்றி சங்ககால நூல்களை பரிபாடல், திருக்காற்றுப்படை, அகநாறு, கலித்தொகை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்களில் பாடப்பெற்றுள்ளது. இக்கோயில் நடை திறக்கும் நேரம் காலை 5:30 முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரை திறந்திருக்கும். மக்கள் இக்கோயிலுக்கு திரளாக வருவதற்கு உண்டான நோக்கம் திருமணத்தின் வேண்டுதல், கருத்தரித்தல் மற்றும் குடும்ப நலனை கருதி வேண்டுதலுடன் வருகிறார்கள். முருகன் சூரபத்மனை என்ற அரக்கனை கொன்று தனது மனைவி தேவசேனாவை கோயிலில் மணந்தார். முருகன் தனது தந்தை சிவனை அந்த இடத்தில் பரங்கிரிநாதராக வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் என்பதன் பொருள் ஸ்கந்தமலை. முருகன் கார்த்திகேயன், போரின் கடவுள். திருப்பரங்குன்றம் மலைகள் தமிழ் மக்களின் மத நல்லிணக்கத்தை உலகத்திற்கு பறைசாற்றி நிற்கின்றன. இது ஸ்கந்தர் மலை என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குதான் கடைசி மதுரை சுல்தான் சிக்கந்தர் ஷா 1377 தியாகியாக கொல்லப்பட்டார். முருகப்பெருமானை தரிசித்து நீடூடி வாழ்க என்று வாழ்த்துகிறோம். முருகா என்று அழைக்கவா, குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேலா என்று அழைக்கவா, எப்படி பாடினாலும் உன்னை நான் எப்பொழுதும் நான் தொழுது கொண்டுதான் இருப்பேன். உன்னையென்று எனக்கு யாருமில்லை முருகா, முருகா வடிவேலா. குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறையொன்றும் இல்லை, அவர்கள் குடும்பம் தழைத்தோங்கும் என்ற நம்பிக்கை எல்லோரிடம் இருப்பதை நீங்கள்